Hello guys, I'm Muru. European Southern Observatory telescope இணைக்கப்பட்ட high accuracy radial velocity planet searcher high spectrograph instrument மூலம் astronomers HD 20794D எனும் exoplanet கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த exoplanet ஓட டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் astronomers என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படினு கேட்டீங்கன்னா இந்த HD 20794D இந்த exoplanet நமது சூரியன் போன்ற ஒரு நட்சத்திரத்தை இந்த exoplanet ஆர்பிட் பண்ணுது அப்படினு கண்டுபிடிச்சிருக்காங்க. HD 20794 எனும் நட்சத்திரத்தை இந்த exoplanet ஆர்பிட் பண்ணுது அப்படினு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த HD 20794D இந்த exoplanet அதோட நட்சத்திரமான HD 20794 எனும் நட்சத்திரத்திலிருந்து habitable zoneக்குள்ள வாழக்கூடிய மண்டலத்துக்குள்ள இந்த exoplanet இருக்கு அப்படினு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த exoplanetோட மேற்பரப்புல திரவ நீர் இருக்கலாம் அப்படினு ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த exoplanet அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 648 நாட்கள் எடுத்துக்குது. exoplanet அதோட நட்சத்திரத்தை எலிப்டிக்கல் ஆர்பிட் பண்ணுது. exoplanet இதோட நிறை நமது பூமியை விட 5.8 டைம்ஸ் குறைவான நிறையை கொண்டிருக்கு. exoplanet சூப்பர் எர்த் பூமி போன்ற கிரகம் அப்படினு ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பூமி போன்ற கிரகத்துல சூப்பர் எர்த் பிளானட்ல இந்த பிளானட் தான் பூமிக்கு மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படினு ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. HD 20794D இந்த எக்ஸோபிளானட் நமது பூமியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படினு கேட்டீங்கன்னா 20 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ஒரு லைட் இயர் கிலோமீட்டரா கன்வர்ட் பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் ஒரு லைட் இயர் கிலோமீட்டரா கன்வர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த எக்ஸோபிளானட் நமது பூமியில இருந்து 20 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்ப எந்த டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோபிளானட் அமைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த HD 20794D இந்த எக்ஸோபிளானட் அடையிறதுக்கு 20 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோபிளானட் அமைஞ்சிருக்கு. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பூமி போன்ற கிரகத்துல சூப்பர் எர்த் பிளானட்ல இந்த எக்ஸோ பிளானட் தான் பூமிக்கு மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படினு ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் பத்தி ஆஸ்ட்ரோனமர்ஸ் இன்னும் ஃபர்தரா ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.